ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி எக்ஸாம் அதாவது ரயில்வே எக்ஸாம்ஸுக்கு எப்படி படிக்கிறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன மாதிரி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் போய் ரெகுலராக கிளாஸில் எடுக்கும்போது புதுசாக வரக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, சார் எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில, எப்படி படிக்கணும்னு தெரில, ஒரே பிளாங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வீடியோ முழுக்க முழுக்க அவங்களுக்கான வீடியோ தான். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்க தேவையில்லை. யாராவது புதுசாக படிக்கிறீங்க, இல்லை படிக்கலான்னு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ முழுக்க முழுக்க இது அவங்களுக்கான வீடியோ தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ரயில்வே எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்டிபிசிக்கு படிக்கலாம், இல்லைன்னா குரூப் டிக்கு படிக்கலாம், இல்லை ஏஎல்பிக்கு படிக்கலாம். ஸோ இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கும் படிக்கலாம். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரயில்வே எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறீங்கன்னா எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் குவான்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா குவான்ஸ் தான் நீங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கு அப்போ யூஸ் ஆகும், அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கும் யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் மற்ற டிஎன்பிசி படிச்சிங்கன்னா அதுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு. ஓகேங்களா? ஸோ அதில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அதுதான் எனக்கு அப்படியே மார்க்கை அள்ளி தரப்போகிற ஏரியா. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா எனக்கு மற்ற ஜிஎஸ்லாம் படிக்கிறேன் அப்படின்னா நிறையா படிக்கணும், மறந்துடுவேன். அதேமாரி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால் நான் புதுசாக நிறையா விஷயங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுங்கிறது நான் கான்செப்ட் தான் அதிகமாக தெரியணும். ஒன்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு, ஃபார்முலாலாம் தெரியுது, ஷார்ட்கட்லாம் தெரியுது அப்படின்னா நான் அடுத்தது எங்கே போவேன் அப்படின்னா ப்ராக்டிஸ் மட்டும்தான் போவேன். ஸோ அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு 20 கொஸ்டின் கேட்டாலும் சரி, 25 கொஸ்டின் கேட்டாலும் சரி, இல்லை 30 கொஸ்டின் கேட்டாலும் சரி, அதில் 95% ஆஃப் கொஸ்டின்ஸு என்னால் கரெக்டாக போட்டுற முடியும். ஸோ அதனால எனக்கு 95% ஆஃப் மார்க் அதில் வந்துட போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னா குவான்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது எங்கே போகணும் அப்படின்னா ரீசனிங்க்கு போகணும். ஓகேங்களா? ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா குவான்ஸில் கூட ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணோம்னா எனக்கு 1-2 கொஸ்டின்ஸ்க்கு மார்க் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் குவான்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கான 100% மார்க்கு எனக்கு ரீசனிங்கில் அப்படியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்களான்னு கேட்டால் மோஸ்ட்லி கிளியர் பண்ணக்கூடிய எல்லாருமே ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுப்பாங்க. ஸோ அந்த ஃபுல் மார்க் எடுக்கிறனால நமக்கு கட் ஆஃபில் நம்மளோட மார்க் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால ரீசனிங் தான் ரெண்டாவதாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதில் என்ன அப்படின்னா ரீசனிங்லேயும் சில கான்செப்ட்ஸ் இருக்குது, அதை விட அதிகமாக ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா ரீசனிங்கிறப்ப ஒரு சிலர் பார்த்தாலே போட்டுருவாங்க, ஒரு சிலருக்கு சொல்லி கொடுத்தா தான் புரியும். ஓகேங்களா? ஸோ அதனால அதையும் அதிகமாக டெஸ்ட்டு போட தான் என்னென்னா எனக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது என்ன படிக்கணும் அப்படின்னா ரீசனிங். ஃபஸ்ட்டு குவான்ஸ் படிக்கணும், ரெண்டாவது ரீசனிங் படிக்கணும். ஸோ மூணாவதாக தான் என்னென்னா ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட்டு. ஓகேங்களா? அது சிலர் ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகேலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படியோ மூணாவதாக படிக்க வேண்டியது ஜென்ரல் அவேர்னஸ்ஸு. இருக்கிறதே இதுதான் என்னென்னா கடல் மாதிரி கிடக்கும். ஓகேங்களா? இதில் என்னென்னா ஏன் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் எக்ஸாம் படிக்கிறவங்க, இல்லை எஸ்எஸ்சியில் சிஜிஎலுக்கு படிக்கிறவங்க, இல்லை மற்ற எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க ஒருவேளை ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுதுனாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஈஸியாக என்னென்னா குவான்ஸ்லேயும் ரீசனிங்லேயும் நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. 100%மே கரெக்டாக போட்டுருவாங்க. ஸோ எல்லாருமேக்குமே எங்கே அடி வாங்கும் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸில் தான் அடி வாங்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளும் அதே தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளும் குவான்ஸ் போடுறோம், ரீசனிங் போடுறோம், 100% மார்க் எடுக்கிறோம். ஏன்னா அந்த பெரும்பான்மையான கூட்டத்தில் நம்மளும் அடங்குவோம். ஸோ எப்போ நம்ம அந்த பெரும்பான்மையான கூட்டத்திலேருந்து வெளியில் வர்றோம் அப்படின்னா யார் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக் நல்லா படிக்கிறாங்க, அதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கான கரெக்டான ஆன்சர் போடுறாங்களோ அவங்க தான் கிளியர் பண்ணி போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ மீதி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் என்னென்னா குவான்ஸு ரீசனிங்னு சொல்லிட்டு அந்த ரெண்டுலேயுமே ஃபுல் மார்க் எடுத்துகிட்டு ஜென்ரல் அவேர்னஸில் வீக்காக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க கட் ஆஃபுக்கு கிட்ட லேக் ஆகி அப்படியே நிற்பாங்க. ஸோ கட் ஆஃப் கிளியர் பண்ணி போகிறவங்க எல்லாருமே என்னென்னா குவான்ஸு ரீசனிங்கை தாண்டி ஜென்ரல் அவேர்னஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்களாக இருப்பாங்க. அதில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே கரெக்டாக ஆன்சர் போட்டவங்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு டவுட்டு, எப்படி இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட் படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் எங்கே போய் படிக்கணும் அப்படின்னா பாலிட்டி. ஃபஸ்ட்டு நான் இதில் படிக்க வேண்டியது என்ன படிக்கணும்னா
பாலிட்டி தான் வந்து படிக்கணும். ஸோ பாலிட்டிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதைத்தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா எனக்கு 4 to 5 கொஸ்டின் வரைக்கும் சாலிடாக வருங்க. எனக்கு வந்து பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து சாலிடாக வரும். இதுலேயும் வந்து பார்ட்டாக பிரித்து வச்சுக்கலாம். அதாவது என்னென்னா பிஃபோர் கான்ஸ்டியூஷனு, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முந்தைய நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் கான்ஸ்டியூஷனில் இருக்கும், அது இருக்கும். அதுக்கப்புறம் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருக்கும். அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இப்படி வந்து நம்ம பார்ட்டாக பிரித்து படித்தோம்னா இந்த 4 to 5 கொஸ்டின்ஸில் ஒவ்வொரு கொஸ்டினும் எந்தெந்த பார்ட்டில் இருந்து வரும்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக வந்து மார்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நான் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா பாலிட்டி. ஓகேங்களா? அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இது நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன் அப்படின்னா என் கையில் கண்டிப்பாக வந்து இந்த 4 to 5 கொஸ்டின்ஸில் மினிமமாக சொல்கிறேன் 3 மார்க்கு இல்லைன்னா 3 கொஸ்டின் வந்து நம்ம கரெக்டாக போட்டுற முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஒன்ஸ் நீங்கள் பாலிட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஹிஸ்டரி, அதாவது வரலாறு. ஸோ வரலாறு தான் வந்து அடுத்தது படிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏன்ஷியன்ட்டு, மிடிவலு, மாடர்ன், அதுக்கப்புறம் ஐஎன்எம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே படிக்கணும். இதுலேயும் அப்படி தான். ஸோ 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் வந்து 4 to 5 கொஸ்டின்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட்டில் ஒன்று, மிடிவல் ஒன்று, மாடர்னில் ஒன்று, ஸோ அதுக்கப்புறம் ஐஎன்எம்ல ஒன்று. ஸோ இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கொஸ்டின், இதில் ஒரு கொஸ்டின், இதில் ஒரு கொஸ்டின், இதில் ஒரு கொஸ்டின். ஸோ மொத்தமாக இதுலேயே வந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எது படிக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மிடிவலில் வந்து எதை படிக்கணும் அப்படின்னா டெல்லி சுல்தானேட், டெல்லி சுல்தானியம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டெல்லி சுல்தானியம், அடுத்தது வந்து முகலாயர்கள் சொல்லக்கூடிய முகல்ஸு. ஸோ இவங்களை பற்றி ரொம்ப நல்லாவே படிச்சிருக்கணும். இதில் வந்து என்னென்னா அந்த குரோனாலஜி ஆர்டரு, ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட எழுதின புக்ஸு, அதை தாண்டி வேறு என்னத்தை நல்லா படிக்கணும் அப்படின்னா இவங்களோட ஆர்கிடெக்சரு. ஸோ இவங்களோட ஆர்கிடெக்சர் வந்து நல்லா படித்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நான் அதிக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, அதாவது ஐஎன்எம்னு சொல்லக்கூடிய இந்திய தேசிய இயக்கங்கள். ஓகேங்களா? இல்லைன்னா சுதந்திர தேசிய இயக்கங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஐஎன்எம் வந்து நான் வந்து அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதில் வந்து என்ன பார்ப்போம்னா இந்தியாவுக்கு வந்து எப்படி சுதந்திரம் கிடச்சிது, யார் வந்து சுதந்திரம் வந்து வாங்கி கொடுத்தாங்க, அதுக்காக யார் யாரெல்லாம் போராடினாங்க, அதுக்கு வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு, ஒத்துழையாமை இயக்கம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். அதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் வந்து இந்த ஐஎன்எம்ல வந்து படிப்பேங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த 4 விஷயத்துலேயும் ஒவ்வொன்றுலேருந்தும் ஒவ்வொரு கொஸ்டின் வந்து வரலாம். மேபி நம்மளோட லக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிலதுலேருந்து 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கூட வரலாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன படிக்கணும்னா இந்த ஏன்ஷியன்ட்டுக்கு வந்து வரணும். ஸோ இந்த ஏன்ஷியன்ட்டில் வந்து எதை பற்றி படிக்கணும் அதிகம் அப்படின்னா புத்திசம், ஜெயினிசம் இருந்தால் அதை பற்றி நல்லா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து வேதகாலம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம், அதுக்கப்புறம் வேத காலங்கள், அதுக்கப்புறம் வந்து புத்த மதம், சமண மதம். ஸோ இதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு 90% ஆஃப் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி வந்து படித்ததாக இருக்கும். ஓகேங்களா? இதிலிருந்து கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி வந்து ஹிஸ்ட்ரி படிக்கணும். ஸோ இது முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே வந்து போகணும். ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சிட்டிங்க. அடுத்தது என்னென்னா ஸ்டாட்டிக் ஜிகே. இதில் எதை பற்றி படிப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டான்ஸ் ஃபார்ம்ஸு, மற்ற ஆர்ட்ஸு, அதுக்கப்புறம் மியூசிக்ஸு, அதோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ட்ரைபல் பீப்புள்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து பைலேட்ரல் எக்ஸசைஸு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஸோ நீங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும். அதுவும் டான்ஸ் ஃபார்ம்ஸு, மியூசிக்ஸு, இதை பற்றி கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஜிகே வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு பாலிட்டி படிக்கிறீங்க, 2வது ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, 3வது வந்து என்னென்னா இந்த ஸ்டாட்டிக் ஜிகே வந்து படிக்கிறீங்க. ஸோ இந்த ஒன்ஸ் ஸ்டாட்டிக் ஜிகே முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்னா ஜாகிரஃபி. ஸோ ஜாகிரஃபி வந்து போகிறீங்க.
ஸோ இந்த ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் ஜாகிரஃபியை A to Z நல்லா படித்து வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியன் ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் பற்றி படிப்பீங்க, இந்தியாவோட லேண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு படிப்பீங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து மழை பெய்யுது இல்லைங்க, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, இந்த மாதிரி டைமில் வந்து மழை பெய்யும். ஸோ இந்த மாதிரி மழை பெய்யுறது ஏன் வந்து மழை பெய்யுது, ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹார்பர்ஸ் என்னென்ன ஹார்பர்ஸ் வந்து இருக்குது, மலைத்தொடர்கள் வந்து எங்கே இருக்குது, ஆறுகள் வந்து எப்படி பாயுது, எந்த டைரக்ஷன் வந்து பாயுது, ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ஜாகிரஃபியில் பற்றி படிப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா இந்தியன் ஜாகிரஃபி நல்லா கரைச்சி குடிச்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா? இதிலிருந்து எனக்கு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ அதுவும் முழுக்க இந்தியன் ஜாகிரஃபி பற்றி தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அதை நல்லா படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்னம்னா சயின்ஸுக்கு வந்து போகலாங்க. அதாவது சயின்ஸ்னால் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பாட்னி, சுவாலஜி. ஸோ இந்த 4 இது தான் சயின்ஸ் சேர்ந்தது தான் சயின்ஸு. இதில் எதை படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ தான் வந்து என்னென்னா நம்ம என்ன எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்கிறத வந்து பொறுத்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ரயில்வேல டெக்னிக்கல் ரிலேட்டடான எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஏஎல்பி, குரூப் டி, இல்லை ஜேஇ, இல்லை டெக்னீஷியன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்ஸுக்கு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் சயின்ஸில் வந்து அதிகமாக எதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ் பார்ட்டுக்கு ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன் ஃபிசிக்ஸ் பார்ட்டுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஏஎல்பியாக இருக்கட்டும், இல்லை குரூப் டியாக இருக்கட்டும், ஜேஇயாக இருக்கட்டும், இதில் வந்து என்னென்னா சயின்ஸில் எனக்கு சம்மு கேட்பாங்க. ஓகேங்களா? நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்பெல்லாம் பார்த்துருப்போம்ல, ஒர்க் டன் எவ்வளோன்னு கண்டுபிடி, ப்ரெஷர் எவ்வளோன்னு கண்டுபிடி, டென்சிட்டி எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடின்னு ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த ஸ்கூல் புக்லாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி சம்மு தான் வந்து எனக்கு இங்கேயும் கேட்பாங்க. ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி ரயில்வேல டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறேன் அப்படின்னா கம்பல்சரி நான் சயின்ஸில் ஃபிசிக்ஸை வந்து ரொம்பவே நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். அதுவும் அதில் வெறும் தியரி கான்செப்ட் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சம்ஸும் பார்க்கணும். ஓகேங்களா? இதில் இருந்து சம்ஸ் வந்து நிறையா கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம், கம்பல்சரியும் கேட்பாங்களும் கூட. ஓகேங்களா? அதனால் அதில் வந்து சம்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. ஸோ சம்ஸ் அதிகம் எங்கேருந்து வரும்னா ஃபிசிக்ஸ்லேருந்து தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது எதை பற்றி படிக்கணும் அப்படின்னா இதே டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்கு வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா ஆசிட் பேஸ் இருக்குல்லங்க, அது கம்பல்சரி படிச்சுட்டு போயிடணும் ஆசிட் பேஸ் பற்றி. அப்புறம் வந்து என்னென்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஸோ அதை பற்றியும் நல்லா படிச்சுட்டு போயிடணும். இதில் கெமிஸ்ட்ரி படிக்கிறப்ப அதிகம் என்ன படிக்கணும் அப்படின்னா ஸோ நிறைய இன்ஆர்கானிக்கில் நிறையா அம்மோனியமு, சல்ஃபரு, அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது கால்சியம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதோட பயன்பாடுகள் பற்றி நிறையா படிச்சுட்டு போயிடணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு கெமிஸ்ட்ரியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தான் வந்து நான் பயாலஜியாக இருக்கட்டும், பாட்டனியாக இருக்கட்டும், இதுக்கு வந்து வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ டெக்னிக்கலுக்குன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா படிச்சிட்டிங்கன்னா போதும். பயாலஜியாக இருக்கட்டும், பாட்னியாக இருக்கட்டும், ரெண்டும் ஓரளவுக்கு பார்த்தீங்கனாலே போதுமானது. இன்கேஸ் நீங்கள் இப்போ என்டிபிசி எக்ஸாமுக்குலாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் படிக்கணும். ஆனால் அதை விட அதிகமாக வந்து என்னென்னா பயாலஜிக்கு வந்து படிக்கணும். ஓகேங்களா? முன்னாடி வந்து டெக்னிக்கலுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எவ்வளோ படிச்சிங்களோ அந்த அளவுக்கு படிச்சுக்கிட்டு இப்போ பயாலஜி படிக்கும்போது இன்னும் அதிகமாக பற்றி படிக்கணும். ஏன்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி, அதாவது என்டிபிசி எக்ஸாம்ஸில் சயின்ஸில் வந்து என்னென்னா பயாலஜி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நிறையா வரலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டிசீசஸ் பற்றி கொஸ்டின் கேட்கலாம், விட்டமின்ஸ் பற்றி கொஸ்டின் கேட்கலாம், ஜெனட்டிக்ஸ் பற்றி கொஸ்டின் கேட்கலாம், அதுக்கப்புறம் செல் டிவிஷன்லேருந்து கொஸ்டின் வரலாம். ஸோ பிளான்ஸோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்ஷன், இதில் இருந்தெல்லாம் வந்து எனக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு டெக்னிக்கல் படிக்கும்போது ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி நல்லா படித்தா போதும். இதே நான் டெக்னிக்கல் படிக்கும்போது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எவ்வளோ படிச்சனோ அதை விட அதிகமாக வந்து நான் பாட்னியும் சுவாலஜியும் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் படிக்கணும். அதுக்கப்புறம் இது சயின்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நேராக எங்கே வரணும்னா எக்கனாமிக்ஸ்க்கு வந்துடணும். ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து ஏன்டா லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு பார்த்தோன்னா இதில் வந்து என்னென்னா பாதி விஷயங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இதில் ஸ்டாட்டிக்காக என்ன பார்ட் இருக்கும் அப்படின்னா 5 இயர் பிளான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜிடிபி, என்டிபி, ஜிஎன்ஐ, என்என்ஐஏ, இந்த மாதிரி நிறையா கான்செப்ட்லாம் இருக்கும். ஸோ அது பற்றி பார்க்கணும். இது எல்லாமே பேசிக் கான்செப்ட் தான். ஸோ அதனால் வந்து அது பேசிக்காக எக்கனாமிக்ஸில் வந்து கேட்பாங்க. அப்புறம் 5 இயர் பிளான் வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் பாப்புலேஷன் பற்றியெல்லாம் படிக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் பற்றியெல்லாம் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மீதி எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக கேட்கணும்னா கரண்ட் அஃபேர்ஸில் இந்த பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் சர்வே, இதில் இதெல்லாம் வந்து கொஸ்டின் வருங்க. ஓகேங்களா? இது எக்கனாமிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு படித்தா போதுமானது. ஓகேங்களா? ஸோ
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான பார்ட் இருக்குது. அதுதான் வந்து என்னென்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்க, சுற்றுச்சூழல் பற்றி இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இதில் என்னென்னா வியன்னா கன்வென்ஷன் எப்போ, பாரிஸ் அக்ரிமெண்ட்டு எப்போ, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பயோஸ்பியரில் எங்கே இருக்குது, ஜுவாலஜிக்கல் பார்க்கில் வந்து எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி பிரமிடு இதெல்லாம் பற்றி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்போ வர வர வந்து என்ன ஆகுதுன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ் பற்றியும் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்குது. ஸோ அடுத்தது என்விரான்மெண்டல் சயின்ஸ் பற்றியும் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எதை பற்றி படிக்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸு. லாஸ்ட்டாக தான் வந்து என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸை பற்றி படிக்கணும். ஏன் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது வந்து என்னென்னா எனக்கு ஒவ்வொரு டைம் பீரியட்லேயும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நான் இப்போ 1 இயருக்கு படிக்கிறேன் அப்படின்னா அதில் கரண்ட் அஃபேர்ஸு எனக்கு அதிகபட்சம் கை கொடுக்கக்கூடியது அந்த 1 இயர் தான். ஸோ இப்போ 1 இயருக்கு மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்களா இல்லை கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? இப்போ ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சோ அதிலிருந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் இப்போ 2025 நடந்துட்டு இருக்குங்களா, 24 வந்துருக்கு, 24 ஜனவரியில் வந்திருக்குன்னா 24 ஜனவரியிலிருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஏன்னா இப்போ எனக்கு ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் எனக்கு என்ன கேட்டாங்கன்னா இப்போ 2025 எனக்கு கேட்ட கொஸ்டின் வந்து என்னென்னா 2022லேருந்து ஒன்று வந்துருந்துச்சு, 2020லேருந்து வந்துருந்துச்சு. ஓகேங்களா? அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் எங்கேருந்து கேட்குறாங்கன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ மினிமமாக நம்ம வந்து 1 இயர் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து இருக்கிறதுலே லீஸ்டான ஃபோக்கஸ் வந்து கொடுங்க. ஓகேங்களா? இந்த பார்ட்டுக்கெலாம் வந்து என்னென்னா மேஜரான ஃபோக்கஸ் வந்து கொடுத்து படிங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்போ நம்ம வராண்டா ரேஸில் வந்து ரெகுலராக வந்து ரயில்வே எக்ஸாம்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கும் ரயில்வேயில் வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா நம்ம வராண்டா ரேஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஃபோக்கஸ் பேட்ச்சு பேசிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டென்சிவான ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. மறக்காமல் வராண்டா ரேஸில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்களும் ரயில்வே எம்ப்ளாய் ஆகுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. முடிஞ்சதுண்ணா.